ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன் இந்த வாரத்தான எஜுகேஷனல் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ்னால் என்ன? ஆப்ஷன்ஸ் யூஷுவலாக இனிஷியலாக மார்க்கெட்டில் எதுக்காக கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன் பையிங்னா பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஃபஸ்ட்டு யூஷுவலாக மார்க்கெட்டில் எந்த டைமில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் 2000 தான் வந்துச்சு. 2000 இயர் ஆஃப் 2000ல வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஷ் மார்க்கெட் மட்டும்தான். கேஷ் மார்க்கெட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ எஸ்பிஐ பேங்க் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் போகுது. 150 நான் சும்மா சொல்கிறேங்க, ஆனால் இப்போ 150 போகாது. 150 ருபீஸ் போகுதுன்னா நீங்கள் ஃபுல் 150 ருபீஸ் பே பண்ணி டெலிவரி எடுத்துப்பீங்க. அதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் லாங் டேர்மாக வச்சுக்கிறது. இதுதான் வந்துட்டு கேஷ் மார்க்கெட்டு. ஆனால் அதுவே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 2000ல தான் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எதுக்காக மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு 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 சில பர்சன் இருக்காங்க. பேங்க்ல வந்து ஒரு 10 வருஷத்துல பேங்க்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு growth இருக்கும். நல்ல ஒரு டார்கெட் குடுக்கும். அதாவது இன்னைக்கு ₹100 இருக்க பேங்கோட வேல்யூ நாளைக்கு ஒரு 10 இயர்ஸ்ல வந்துட்டு 500 to 700 ரூப்பீஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப வந்துட்டு அ அந்த அந்த ஒரு இப்போ இன் 2000 இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2024ல இருக்கோம். ஓகேங்களா? 34ல வந்து அவங்க ஒரு ரூ. 700 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 100 இருக்க பேங்கோட விலை ரூ. 700 போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அது வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சா ரூ. 100லேருந்து ரூ. 700 போகுமான்னு கேட்டா போகாது. ரூ. 100லேருந்து ஒரு ரூ. 300 போகும். அப்புறம் திரும்ப கரெக்ஷன் ஆயி ரூ. 200 வரும். திரும்பவும் வந்துட்டு மறுபடியும் மேல இங்க கொஞ்சம் பையர்ஸ் வந்துட்டு பை பண்ணுவாங்க. திரும்ப மேல போகும். மேல போம்போது ஒரு ரூ. 450 போகும். மறுபடியும் கரெக்ஷன் ஆயி இந்த ரூ. 300 ஃபர்ஸ்ட்டு ஹை வந்துச்சு இல்லையா? அத டச் பண்ணும். இங்க கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆகும். மறுபடியும் பிரேக் அவுட் குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 500 போகும். இந்த மாரி ஏறி இறங்கி, ஏறி இறங்கி போகும். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹோல் டெர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 100லேருந்து ரூ. 700ங்கிறது ரூ. 500 அமௌண்ட் வந்து அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க லாங் டெர்ம்ல. ஓவரால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க குவான்டிட்டிக்கு. அவங்க குவான்டிட்டிங்கிறது அதாவது எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பேங்க். என்ன பேங்க்கா வேணா வச்சுக்கலாம். நம்ம இங்க எஸ்பிஐன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து 1000 ஷேர் வந்து ரூ. 100க்கு வாங்கி வச்சிருக்காங்க. அது வந்துட்டு ரூ. 700 போகும்னு நெனைக்கிறாங்க. ஆனா நான் சொன்ன மாரி ஒரே ஸ்ட்ரெச்ல போகாது. இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள 1 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு ஒரு 1 வருஷம் ரூ. 300, 2 வருஷத்துல ரூ. 300 போயிரும். அப்புறம் டக்குனு ஒரு ரூ. 100 கீழ இறங்கும். சரிங்களா? இந்த ரூ. 100 இறங்கும்போது அவங்களோட இப்ப அவங்க ரூ. 100ல வாங்குன பேங்க் வந்துட்டு ரூ. 300 போயிருக்கும் லாங் டெர்ம். ஆனா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்துட்டு 300 கிடையாது. சரிங்களா? ரூ. 700 தான் அவங்களோட டார்கெட். ஸோ நம்மளோட டார்கெட் வரல. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன். எடுத்தோனே ரூ. 700 ஸ்ட்ரெய்ட்டா போகாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 300 போயிட்டு அடுத்து இந்த ரேலில ஒரு 180 அந்த மாரி இறங்கி வரும். ஸோ இந்த இறங்கி வருது இல்லைங்களா? இந்த இறங்கி வர்ற இந்த இத வந்து அவங்க எப்படி இப்போ வந்துட்டு உடனே ரூ. 300 போயிடுச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியாது. ஆனா இந்த ரூ. 180 வரைக்கும் இறங்கி வரத அவங்க எப்படி வந்துட்டு அவங்க அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐயோட ஆப்ஷன் பிஇங்கிற ஆப்ஷன வந்துட்டு பை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? எஸ்பிஐயோட ஆப்ஷன் பிஇய வந்து பை பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லன்னா சிஇய வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிஇய பை பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இறங்கி வரப்ப அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டையும் அவங்க புக் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த ஷார்ட் ஸ்பேன்ல. ஏன்னா ஒரு 300 ஃபர்ஸ்ட் ஹை போயிட்டு ஒரு ரிவர்சல் வரப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது மார்க்கெட் டவுன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆப்ஷன பை பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிப்பாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் மாரி. அவங்க அதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது லாங் டெர்ம் ப்ராஃபிட் போகும். பட் அந்த ஷார்ட் ராலிய வந்து அவங்க கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாரிக்காக இந்த மாரி வச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது தான் ஆப்ஷன். ஆனா அது நாளடைவுல நம்ம இப்படி வந்துட்டு எக்ஸ்பைரி அந்த மாரி ட்ரேட் பண்ற அளவுக்கு பீப்பிள் ஆக்டிவா ஒரு 2008, 10 பக்கம் ஆக்டிவா மக்கள் வந்து இதில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், எல்லா இதுலயும் ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸஸ்லயும் கொண்டு வந்தாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ மட்டுமே லைக் ஆப்ஷன்ஸ மட்டுமே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்தது இதுக்காக தான். இன்வெஸ்டர்ஸ்க்காக. நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலனா ஒரு வாட்டி அந்த முன்னாடி இருந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி பாருங்க. அப்ப வந்துட்டு
ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எப்படி வந்துட்டு உருவாகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பெர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற ஒரு பெர்சன் இருக்காங்க. பின்ட்டு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பெர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பி கிட்ட ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. இந்த வீடு வீடோ இருக்கு. லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேண்ட் வந்துட்டு அ இந்த பி வந்து விக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதோட பிரைஸ் அவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 கோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பி வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க? ரூ. 10,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஏ வந்துட்டு இத வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏ வந்து வாங்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஏ அ ஆனா வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் குடுத்து வாங்க விரும்பல. ஏன் ஃபுல் அமௌண்ட் குடுத்து வாங்கல அப்டின்னா, ஏக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இங்க வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க வரப்போகுது அப்டின்னு சொல்லிட்டு. இது பியோட இடம் விக்க போறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் வந்து அன்அஃபிஷியலா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அஃபிஷியலா ஒரு 20 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால என்ன நெனைக்கிறாங்கன்னா, அ இந்த நியூஸ் வந்துட்டு அம் வந்து 20 டேஸ்ல அஃபிஷியலா வந்துருச்சுன்னா, நம்ம வந்துட்டு அந்த லேண்ட வாங்குனா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் நெனைக்கும். ஆனா கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஒருவேளை 20 நாள்ல வராமலும் போகலாம். ஸோ, அப்ப வந்து நம்ம அந்த லேண்ட வாங்குனா வேஸ்ட்டா போயிரும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்க என்ன டீல் மேக் பண்றாங்க பி கூடனா, நான் ரூ. 1,00,000 நம்ம நார்மலா ரியல் எஸ்டேட்ல பார்க்கறது தாங்க. ரூ. 1,00,000 வந்து நான் உனக்கு டோக்கன் அமௌண்ட் பிக்கு தந்துடுறேன். 30 நாளைக்கு டோக்கன் போட்டுக்கிறாங்க. இந்த 30 நாளைக்கு க்குள்ள இவங்க நினைக்கிற நியூஸ் வந்துச்சுன்னா, அவங்க ஃபுல் அமௌண்ட் 30 நாள் முடிஞ்சதையும் மீதி இருக்க ஃபுல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? 9,00,000 10,00,000 குடுத்து, இத வந்துட்டு இந்த லேண்ட வந்து கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஏவோட மென்டாலிட்டி என்னன்னா, 30 நாளைக்குள்ள இந்த நியூஸ் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 10,00,000 தான் இப்ப பி சொல்றான். ஆனா அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அது 50,00,000 ஆகும். ஸோ அவங்களுக்கு ஃபுல் த ப்ராஃபிட் ரூ. 1,00,000 கட்டுறாங்க பிரீமியம்க்கே அவங்களுக்கு 50,00,000 ப்ராஃபிட்டுமே வந்துருது. அவங்க ஃபுல் பிரீமியம் தர தேவையில்ல. இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா கைமாத்தி விட்டா கூட, அவங்களுக்கு 50,00,000ம் கையில வந்துரும். பட் இப்ப 30 நாளைக்குள்ள வரல அப்படின்னாலும், இவங்க ரூ. 10,00,000 குடுத்திருந்தா தான் ஃபுல் அமௌண்ட் போகும். பட் ரூ. 1,00,000னா டோக்கன் அமௌண்ட் மட்டும் தானே போகுது நமக்கு. ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு வந்தா 50,00,000 அப்படி இல்லையா போனா போயிட்டு போகுது 1,00,000. ஸோ இந்த இடத்துல என்னவா மாறுறான்னு பார்த்தீங்கன்னா, பையர் ஓகேங்களா. இந்த நடுவுல புரோக்கரேஜ் வேலை பண்ணுவாங்க இல்லையா? அவங்க தான் ஆப்ஷன் பையர் ஓகேங்களா. ஆப்ஷன் செல்லர் இவன் ஏன் இப்படி நினைக்கிறான்? இவன் ஏன் அத விக்கணும்னு நினைக்கிறான்? இவ்ளோ தெரிஞ்சிருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூஸ் ரயில்வே ஸ்டேஷன் வருதுங்கிறது இந்த ஒரு வாட்டியில வரலங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வாட்டிக்கு வந்துட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 4, 5 வாட்டியுமே ஃபேக் நியூஸா மாறி அந்த லேண்டோட அப்ரிசியேஷனே ஆகல. ஸோ இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாளைக்குள்ள நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு 10,00,000 வந்துரும். ஓகேவா? அப்படி வரல அப்படின்னாலும், ஒண்ணும் தப்பாக போறதில்ல. என்ன அப்படின்னா, வரலனாலும் நமக்கு நல்லது தான். ஏன்னா, நம்மளோட லேண்டும் நம்மகிட்ட இருக்கும். இந்த ரூ. 1,00,000 இவன் பிக்கு கட்டியிருந்தான் இல்லையா? ஏ வந்துட்டு டோக்கன் அமௌண்ட் அதுவும் நம்மளுக்கு வந்துரும். இந்த மாரி பாருங்களேன், 5 பேர் ஒவ்வொரு வாட்டி நியூஸ் வரும்போது வந்து கட்டினாவே உங்களுக்கு என்ன வந்துருது? அவங்க நினைக்கிற டோட்டல் அமௌண்ட்ல பாதி ரூ. 5,00,000 வந்துருது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி போனாலும், அதாவது எப்படி போனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது லேண்டோட இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் ரூ. 10,00,000 ப்ராஃபிட் வந்துரும். அவங்களனால ரூ. 10,00,000க்கு வித்துருவாங்க. அப்படி வராட்டினாலும் அவங்களுக்கு என்னது லாஸ் ஆக போறதில்ல. அவங்களுக்கு இந்த ரூ. 1,00,000ங்கிற அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு தான் வருது. ஏன்னா 30 நாள்ல இந்த அக்ரீமெண்ட் இன்வாலிட் ஆயிடும். அவன் ரூ. 1,00,000 குடுத்தது குடுத்தது தான். இவங்கனாலும் இவங்க கிட்டயே திரும்ப வந்துரும் பி கிட்டயே. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா பையர், பி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர். ஓகேங்களா? அ இதுல இவங்க கட்டுற பிரீமியம் அப்படின்னு நான் இப்ப டெய்லி ட்ரேட் பண்றேன் இல்லைங்களா? பிரீமியம் ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ₹200 வந்துட்டு இன்னைக்கு நான் கால் ஆப்ஷன் வந்துட்டு 48,000 பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? ₹200க்கு வந்து நான் பை பண்ணேன். ₹20 ஸ்டாப் லாஸ் வச்சேன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதுல இந்த ₹200ன்னு சொல்றது தான் இங்க 1,00,000 பிரீமியம்னு நம்ம சொல்றது. பையர் பே பண்றான் இல்லையா டோட்டலா? ஸோ இந்த ₹200 இன்டூ 1 லாட் நான் பை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லாட் ₹15 பேங்க் நிஃப்டி. ஸோ இத பை பண்ண எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4,000 கிட்ட ஆகுது. ஓகேங்களா? ஸோ ₹4,000 நான் டோட்டலா கட்டுறேன் இல்லைங்களா? இந்த ₹4,000 தான் வந்துட்டு இந்த 1,00,000 பிரீமியம் வந்து குடுக்குறாங்க இல்லையா? பிக்கு நான் முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணதுல, அந்த 1,00,000ங்கிறது தான் பிரீமியம் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பிரீமியம் அமௌண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் மாறும். அதாவது மந்த்லி ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஸ்பாட் பிரைஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதுக்கு மேல, கீழ அந்த மாரி ஒவ்வொரு பிரைஸையும் தான் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பாட் பிரைஸ்லேருந்து. ஓகேங்களா? இதெல்லாம் அப்கமிங் சீரிஸ்ல நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் பையர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்வெஸ்டர்ஸ்க்காக. ஆக்டிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சனால 2008லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்றதே மெயின் ட்ரேடிங்கா மாறிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அம்
ஆப்ஷன் பையர்னா எப்படி உருவாகுறான், ஆப்ஷன் செல்லர் எப்படி உருவாகுறான், அவனோட பையரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, செல்லரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, பையருக்கு என்ன வந்தா ப்ராஃபிட், செல்லருக்கு என்ன வந்தா ப்ராஃபிட்ஸ்ன்ற சினாரியோஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ தான் பேஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி போய் பாருங்க. ஸோ சிம்பிள் டெர்ம்ஸ்ல நான் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்க பத்தி பேசிக்கா புரியாதவங்க கூட கத்துக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல கன்டென்ட் வீடியோ போட்டாலுமே சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ஏறவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிஸ் போடாதனாலயா, இல்ல வந்துட்டு நீங்க ட்ரேடிங் வந்தீங்கன்னா, நீங்க குரோர்பதி ஆவீங்கன்னு நான் வந்து பொய்யான வாக்குறுதி குடுக்கலன்றனாலயான்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு நான் என்ன ட்ரேடிங்ல கத்துக்கிட்டேன்றத தான் நான் சொல்ல முடியும். ஆம், ஸோ மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா இந்த வீடியோவ லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.